இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலக்கலான சிக்கன் துப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த துப்பா செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து 4 கட் பண்ணி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மிக்சர் ஜாரை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய ஊரில் கிடைக்கக்கூடிய ட்ரை ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து மெக்சிகன் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம சில்லியை தான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை பூண்டு எடுத்து நம்ம உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 10 பல்லு போல். இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெட்டி எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் வந்து 2 வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துட்டு ஷெஷ்வான் ரெட் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா இது கூடவே பெரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பெரி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கன் துப்பா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஒரு அகலமான சாஸ் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாஸ் பேனில் வந்து பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்துடுமே. நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்க்கணும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பேஸ்ட்டை வந்து நல்லா நான் சாட்டே பண்ணிட்டு இருக்கேன். பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் 4 மினிட்ஸ் போல் நல்லா நம்ம சாட்டே பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கெச்சப் ஆட் பண்ண போகிறேன். 1/4 டீஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சர்க்கரை சேர்க்கலை, அதுக்கு பதில் தான் நான் வந்து கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லைஸ்டு கேரட் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஸ்லைஸ்டு கேரட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஸ்லைஸ்டு பெல் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கேபேஜ், ஸ்லைஸ்டு கேபேஜ் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 வெஜிடபிள் தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். இது எல்லாமே நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். துப்காக்கு வந்து இந்த 3 வெஜிடபிள்ஸ் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்லாம் இஷ்டமோ நீங்கள் அந்தந்த வெஜிடபிள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சால்ட் சேர்க்க போகிறோம். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நாம் வந்து சால்ட் சேர்த்துருக்க மாட்டோம் பேஸ்ட்டில். ஸோ தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் ப்ராத் எடுத்து வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் 1/2 kg சிக்கனை எடுத்து நல்லா ஒரு 1 hour போல் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து 2 liters வாட்டரை 1 liter வாட்டராக வர வரைக்கும் அதில் சிக்கனை வந்து ஆனியன், கார்லிக், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து பெப்பர் சேர்த்துட்டு ஆட் பண்ணி நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணி சிக்கன் ப்ராத் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் ப்ராத் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வெஜிடபிளை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் இதெல்லாம் சிக்கன் ப்ராத் நான் சொன்னது. ஸோ சிக்கன் ப்ராத் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம தண்ணியில் செய்யக்கூடாது, சிக்கன் ப்ராத்தில் தான் செய்யணும். சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, கறியை வேக வச்சு எடுத்த தண்ணி அதில் செய்யணும். அப்போ தான் வந்து சுவையை வந்து நம்மளுக்கு கூடுதலாக கொடுக்கும். அதுக்காக வேணால் நம்ம இப்படி செட் பண்ணி செய்கிறோம். ஸோ துப்பாக்கு பாருங்கள், நம்ம துப்பா பேஸ்ட் போட்டு வெஜிடபிள் போட்டு சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் அணைச்சிட்டு துப்பா நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், துப்பாக்கு வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த நூடுல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். துப்பாக்கு நம்ம ரெடி பண்ண சாஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சிக்கன் ப்ராத்தில் வந்து சிக்கன் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா,
ஸோ அந்த சிக்கன் ஸ்லைசஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். plain வினிகர் எடுத்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு 2 drops. சோயா சாஸ் ஜஸ்ட் ஒரு 5 drops போல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 teaspoon ஷெஸ்வான். ஸோ ரொம்பவே அழகாக கலக்கலான சிக்கன் துக்பா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அழகாக சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், ரொம்பவே கலக்கலான சிக்கன் துக்பா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செய்கிற முறை உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணுனாலும் நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.